தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக தலைமையிலான அணிகளை தாண்டி எத்தனை அணிகள் அமைந்தாலும் அவை மக்களிடம் எடுபடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். எத்தனை அணி வேணாலும் உருவாகலாம், அது உருவாகுமா உருவாகாதா அது எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வது 2 அணியைத்தான். 2 அணி தான். 3வது அணியாக ஒரு அணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இதை நாங்களே சோதனை பண்ணி பார்த்துருக்குறோம். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அணியை உருவாக்கி 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட்டோம். ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை என்பது மட்டுமல்ல, பெரும்பாலான தொகுதிகளில் காப்பு தொகையை இழந்தோம். கட்டிய காப்பு தொகையை நாங்கள் இழந்தோம். ஆக 3வது அணிக்கு மக்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள். 2 அணி தான். இந்த 2 அணிகளுக்கு மத்தியில் தான் போட்டு, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான அணி. இந்த 2க்கும் இடையில் தான் போட்டு தமிழ்நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் எப்படி இந்த அணியை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்தார்களோ அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள். தமிழகத்தில் இந்து கடவுள்களை வைத்து கலவரத்தை உருவாக்க பாஜக, RSS முயற்சி செய்வதாக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். மேலும் காமராஜர் விமர்சனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் அஞ்சுகிற இயக்கம் அல்ல எனவும் பதிலளித்துள்ளார். நாம் பிஜேபி, RSS இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்துக்களுக்கு அவர்கள்தான் தலைவர்கள், இந்து கடவுள்களை அவர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள், மற்றவங்கள்லாம் இந்து மதத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பிரிவினையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, கலவரத்தையும் உருவாக்குகிறார்கள். நீங்கள் வடபுலத்தில் அயோத்தியில் ராமருடைய பெயரால் மிகப்பெரிய உயிர் பலி ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போது தமிழகத்தில் முருகன் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது தவறு. முருகன் ஒரு காலத்திலும் RSS கடவுள் கிடையாது. முருகன் ஒரு காலத்திலும் பிஜேபியை ஆதரித்தவர் கிடையாது. எப்படி பாகிஸ்தான்ல உங்களுக்கு ராணுவத்தை தவிர பாகிஸ்தான் ஆண்டவர்கள் வேற யாரும் கிடையாது. நம்மோடு தான் சுதந்திரம் கிடைச்சது. ஒரு பிரதமர் கூட 5 ஆண்டு காலம் அந்த தேசத்தில் ஆட்சி செய்தது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யாருமே 5 ஆண்டு காலம் அங்க நீடிச்சது கிடையாது. ஏன்னா மதத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகாரம். அதே மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை இந்தியாவில் கொண்டு வரத்தான் RSS முயற்சிக்கிறது. இந்தியாவை ஒரு பாகிஸ்தானா மாற்றணும். அது என்னன்னா இந்து பாகிஸ்தான், அது முஸ்லிம் பாகிஸ்தான், இது இந்து பாகிஸ்தான் என்று கொண்டாட அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்க காங்கிரஸ் எதற்கும் அஞ்சுகிற அல்லது பணிந்து போகிற, பிறருக்கு தலை வணங்குகிற ஒரு இயக்கம் கிடையாது. எதை எப்பொழுது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாகவே இருக்கிறது. நீங்க 8 கோடி மக்கள் வசிக்கிற இடத்துல தவறுகள் நடக்க தான் செய்யும். நீங்க ராமராஜ்யத்திலேயே தவறு நடந்தது. ராமராஜ்யம் தான் ராஜ்யங்கள்லயே ரொம்ப நல்ல ராஜ்யம்னு சொன்னாங்க. அதிலேயே தவறு நடந்திருக்கு. எனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்றங்கள் இருக்கலாம். அதை அரசாங்கம் நியாயப்படுத்தவில்லை. அவர்கள் மீது கடுமையான வழக்கு போடுகிறார்கள். அதை கண்டிக்கிறாங்க. அரசாங்கம் அந்த விஷயத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. நாங்களும் அதற்கு துணையாக இருக்கிறோம். Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.